நான் என்ன சொன்னேன், அதாவது போன ப்ரோக்ராம்ல வந்து ஒரு கோல்டன் ரூல் சொன்னேன். அது ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதாவது வந்து நீ வந்து பெரிய அளவுல சாதிக்கணும்னா சிறிய அளவுல சாதிக்காத வரைக்கும் பெரிய அளவுல முடியாது. சட்ட பாயிண்ட் புரியுதா? அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் சொன்னேன். என்ன சொல்லுவாங்க? மைக்ரோ மேக்ரோ. நான் ரிப்பீட்டடா சொன்னேன். What cannot be achieved at micro level cannot be achieved at macro level. புரியலையா? At micro level, when you do something perfectly, you are striving to commit. You adopt a method. புரியுதா? ஒரு adopt a method to achieve at a micro level. ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு சில குணாதிசயங்கள் வேணும். என்ன? அதுக்குன்னு டைம் கொடுக்கணும், அதுக்குன்னு டெடிகேஷன் வேணும், அதுக்குன்னு கமிட்மெண்ட் வேணும், அதுக்குன்னு ஒரு கவலை வேணும், ரைட்டா? அக்கறை வேணும், டிட்டர்மினேஷன் வேணும். இது எல்லாம் இருந்தாதான் நீ மைக்ரோ லெவல்ல பண்ண முடியும். நீ மைக்ரோ லெவல்ல நீ சாதிச்சிட்டனா அதே நீ ஸ்கேல் அப் பண்ணனா மேக்ரோ லெவல்ல யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ். be able to understand. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த எக்ஸசைஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஐ காயின்ட் எ டேர்ம். இப்போ நான் சொன்ன ஹோல் செஷனு அந்த டெஸ்ட்டுக்கு ஃபாலோ அப் பண்றத நான் என்ன சொன்னேன்? ஒரு டேர்ம் காயின் பண்ணேன். என்னது? ஒரு நிமோனிக் காயின் பண்ணேன். இப்போ டாஸ் டி ஃபார் ஏ ஃபார் எஃப் ஃபார். இதை நான் எதுக்கு பண்ணதா உங்ககிட்ட காட்டினேன்? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் தான் உங்ககிட்ட காட்டினேன். ரிவிஷன் டெஸ்ட் எப்ப ஆரம்பிக்குது? ஜனவரியில் ஆரம்பிக்குது, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம். இத இந்த லெவல்ல மட்டும் தான் பண்ணோமா? இல்ல. புரியுதா? இந்த எக்ஸசைஸ், டெஸ்ட், அனாலிசிஸ், ஃபீட்பேக் ரைட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட், ரைட் ஃப்ரம் த டே ஸ்டூடெண்ட் ஜாயின் த கோச்சிங். அவங்க என்ன 2006 எக்ஸாம் போனாங்க, 2005 மேல என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது 11th முடிச்சோன்னா அந்த வெக்கேஷன்லயே கோச்சிங் வந்துடுவாங்க. Shall I show our performance in May 25? May இது டேட் பாரு, April 21 அப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி தான் ஆரம்பத்துல வரும், ரைட்டா? இது வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்றது யூனிட் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட். அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க? 75க்கு எவ்வளவு மார்க் மிஸ் ஆச்சு? 4.5 மார்க் மிஸ் ஆச்சு. இது என்னது? இது தலைப்பு என்ன போட்டிருக்காங்க? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் கரெக்ஷன். 4.5 மார்க் ஏன் மிஸ் ஆச்சுன்றதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து one will be happy with what they scored. புரியல? 70க்கு 75க்கு 70.5 கம்மி மார்க்கா? சாதாரண என்ன நினைப்பாங்க? நல்ல மார்க்கப்பா, நான் தான் பாஸ்கெட் பால் பிளேயர் சொன்னேன், நான் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டேன், கவலைப்பட மாட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட் பாதர்ட் அபவுட் வேர் த கிரே ஏரியா, நான் எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட வீக்னஸ் என்ன, அது எந்த லெவல்ல பண்ணியிருக்காங்க?
மைக்ரோ லெவல்ல எவ்ரி சாப்டர். ரைட்டா? ஒண்ணு லாஸ்டா ஒண்ணு காட்டிடுறேன். இதுல 2 இருக்குல்ல, இதுல 1 தானா? இல்ல ஒன்னே 1 காட்டணும் உனக்கு. சேர்ந்த புதுசு அது. 25க்கு 23 மார்க். அவங்கள இருக்கு. நீ கொடுக்கவே இல்லை அப்பா. இல்லைன்னா மறந்துருப்பேன் நானு. இல்லைன்னா மறந்துருப்பேன் நானு. இந்த மாதிரி என்னது 25க்கு 23 மிஸ் ஆன மார்க்கு 1.5 மார்க்கு. அந்த 1.5 மார்க்குக்கு இருக்கும் ஃபீட்பேக் இருக்கும். நோ கரெக்ஷன். ஓகே, ஈவன் half மார்க் போனா 1 மார்க் போனா you have to analyze. நான் ஏன் விட்டேன்? That will improve a lot. ரைட்டா? இப்போ நாம என்ன பேசணும்? இது வந்து ஒரு லெவல். இது என்னது? எக்ஸாமுக்குன்னு சொல்லி பேசணும். ரைட்டா? இதற்கு எக்ஸாமுக்கு முன்ன என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா படிக்கணும். ஒழுங்கா படிச்சாதானே எக்ஸாம் எழுதா. இப்ப நம்ம எங்க வரோம்? ஸ்டடி டெக்னிக். நான் எப்படி படிக்கிறது? ரைட்டா? அதுக்கு நான் நிறைய கொண்டு வந்தேன். கத்தையா கொண்டு வந்திருக்கு. ஓகே, பொதுவா என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங், இப்ப வந்து கடைசி கட்டம் நீ என்ன பண்ணுன்ற சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றது, 10th பசங்க மட்டும் அல்ல, இப்ப எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். 6, 7, 8 மற்ற ஸ்டாண்டர்ட், இவங்க எல்லாருக்கும் பொருந்தும், என்னைக்கும் பொருந்தும், டெய்லி பொருந்தும். இப்ப நான் சொல்ல போறது ரைட்டா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொரு லைனும் புரியணும். என்னடா புரியுதா இல்லையா? ஏன்னா அது வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட். நீ விடவே கூடாது. நீ புரியல என்ன பண்ணும்? புரியல என்ன பண்ணும்? டீச்சரை கேட்கணும். டீச்சர்லாம் இது புரியுதுன்னு யாருன்னா போய் கேட்டிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்கப்பா. கேட்டிருக்கீங்க? நான் கேட்டதில்லை. இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு இந்த அவேர்னஸ் இருக்கு, அன்னைக்கு இல்லை. பாயிண்ட் புரியுதா? அப்பெல்லாம் ஒரு பயம் இருந்தது, ஆசிரியர்கிட்ட ஒரு பெரிய பயம் இருந்தது. அப்ப இல்லை, ஆனா போக போக மாறிடுச்சு. ஆனா கேட்கணும். டீச்சரை கேட்கணும்னா யாரை கேட்கணும்? சூப்பர், மாணவர்கள் கேட்கலாம். ஆக்சுவலா அல்ஹம்துலில்லாஹ், நான் எப்ப நம்ம டீச்சர் ஆனேன்? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. எப்ப டீச்சர் ஆனேன்? 82 சொன்னா எம்எஸ்சி முடிச்சவனே. சென்ட் ஜான்சன் சொன்னேன். நோ, நான் 76ல டீச்சர் ஆயிட்டேன். 1976 டீச்சர் ஆயிட்டேன்னா எப்படி? 1976 தான் நான் எஸ்எல்சி அப்பியர் ஆறேன். அதுல இருந்து ஐ வாஸ் குட் இன் மேக்ஸ். ஏன்னா எங்க ஸ்கூல் எங்கன்னாக்கா, ட்ரிப்ளிகன் வந்திருக்கீங்களான்னு தெரியல. ட்ரிப்ளிகன் ரத்னா கேஃப் இருக்கும். ரத்னா கேஃப் போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்க்க முஸ்லிம் ஸ்கூல் இப்போ 100ஆண்டு விழா கொண்டாடுச்சு. ரைட்டா? அது பக்கத்துல இப்போ ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கு தெரியுமா? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அண்ணா சிலை அப்படி பக்கத்துல. அதுக்கு வந்து முதல்ல பேர் வந்து எஸ்டேட், அது கவர்மெண்ட் எஸ்டேட்னு பேர். ஃபுல்லா மரமா இருக்கும். அங்க பழைய கலைவாணர் அரங்க இருந்தது. அது பேர் சில்ட்ரன் தியேட்டர்னு பேரு. சில்ட்ரனுக்குன்னு கவர்மெண்ட்டினுடைய ஒரு இது ஆடிட்டோரியம். அங்க சினிமா போடுவாங்க. சில்ட்ரன் சினிமா நிறைய போடுவாங்க. சில்ட்ரனுக்கான சினிமா ரொம்ப கம்மி டிக்கெட் இருக்கும். 5 பைசா 10 பைசா இருக்கும். நாங்களாம் போய் பார்ப்போம்.
பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு கூட அங்க நிறைய மரமா இருக்கும், மரத்துக்கீழ உட்காந்து நான் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுப்பேன் மேக்ஸ். என்னது, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சினிமாவும் போய் பார்ப்போம், என்ன விளையாடவும் செய்வோம், எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவோம், மொத்தமா உட்காந்து படிப்போம். நான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் இவன் சொன்னா தெரியுமா, ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்சுக்கலான்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தாராளமா நீ இப்படிதான் இன்ட்ராக்ட் பண்ணணும். நானும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்க ஏஜில் தான், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு மொத்தமாவே படிக்கும் போது ஒன்னா படிப்போம். என் எதிர் வீடான். நான் ஆடாத ஆட்டமே கிடையாது உங்க ஏஜ்ல. எல்லா கேம் ஆடி இருக்கேன். தெருவுல தான் ஆடுவோம். இப்ப தெருவில் ஆடுறது இமேஜினே பண்ண முடியாது. அப்போ எங்க தெரு கொஞ்சம் அகலம், டிராபிக்கா இருந்தா கூட ஆடுவோம். ராத்திரிலாம் ஆடுவோம், எல்லா ஆட்டமும் ஆடுவோம். ஆனா அந்த எக்ஸாம் நேரத்துல அவ்வளவு சீரியஸ் ஆயிடும். நாங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, எங்க 2 பேருக்கு என்னதுமா பேரு, யாசுக்குன்னு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆனான். எங்க 2 பேருக்கு எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்ச பேர் படிப்பாளி. என்னது கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஜாகிரபியில தேயிலை விளையும் இடங்கள் அப்படின்னு இருக்கும். எல்லா மாநிலம் நகரம் எல்லாம் பேரா வரும். இதை நாம வச்சுக்க முடியுமா? சரி, நிலக்கரி எங்கடா இருக்குனாக்கா அது ஒரு பேரா வரும். அது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பருத்தி எங்கடா விளையுதுன்னா அது ஒரு ஊர் பேரா வரும். இது பெரிய சேலஞ்ச். இது இந்த ஊர்ல தேயிலை வெள்ளை நிலத்த இன்னொரு பயிர் விளையும். ஆனா இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பண்றது? பாயிண்ட் புரியுதா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்றாங்க பருத்தி எங்க விளையுது சொல்றாங்க, அவன் சொல்லுவான். அவன் என்ன தேயிலை எங்க விளையுதுன்னு சொல்லி கேட்பான், நான் சொல்லுவேன். பாயிண்ட் புரியுதா? இப்படிதான் நாங்க used to do together. அவன் பி செக்ஷன்ல லாஸ்ட் யாஷக்கூர், நான் சி செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அப்துல் கமால் நாசர். எங்க சீட்டு பக்கத்துல இருக்கும். ஒன்னாவே படிப்போம், என்ன பண்ணுவோம் வேற. எங்க 2 பேர் டோட்டல் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் 444. 2 பேரும் ஒரே டோட்டல். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அடிச்சிட்டீங்கடா நீங்க, நானு நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கடா. ஏன்னா டோட்டல் 2 பேருக்கும் ஒண்ணு. ஆனா சப்ஜெக்ட் வைஸ் மார்க் வேற வேற. பை கோஇன்சிடென்ஸ் டோட்டல் ஒன்னா வந்தது. இட்ஸ் a very good one. If at all you are developing a friendship with your friend for academic support, great support. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல கவனி, என் காலத்துல நான் புரியல அப்படின்னா நான் வாதியாரு கேட்கறதுல எனக்கு வேற வழி கிடையாது. புரியுதா? இப்போ என்ன இருக்கு, இல்ல நான் ஃப்ரெண்டை கேட்கணும், அதை விட்டா வழி கிடையாது. இப்ப அதையும் தாண்டி பேரண்ட்ஸ் கிட்ட நான் ரொம்ப கேட்க முடியாது. ஒரு அளவு வரைக்கும் தான் கேட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதுல ஸ்கூல் வரைக்கும் எங்க பிரதர்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ புரியலன்னு விடவே முடியாது. ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் இருக்கு, கூகுள் மாஸ்டர் இருக்கிறாரு, சாட் ஜிபிடி இருக்கு. நான் என்ன எடுத்து உள்ள போட்டாலும் என்ன சொல்லிடும், எக்ஸாம்பிள் கொடுத்துடும். எனக்கு புரியல சொன்னா அது டீச் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு, சான்ஸே கிடையாது. எனக்கு இப்ப கூட சிலது புரியல, அதான் ரியாலிட்டி. என்னது, நீட்டுக்காண்டி கோர்ஸ் பண்றப்ப சில கொஸ்டின் ரொம்ப டிபிக்கலா இருக்கும். நான் டக்குன்னு சாட் ஜிபிடில போட்டு நான் ஹேவ் டு ரீகலெக்ட். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் கான்செப்சுவலி ஸ்ட்ராங். எனக்கு மெமரி கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. மை ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் கான்செப்ட். பாயிண்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்களா? நீ யூ ஹேவ் டு டேக் எ சேலஞ்ச். எனக்கு புரியாத ஒன்றை மனப்பாடம் பண்ண மாட்டேன். புரியலையா? மனப்பாடம் பண்ணாதான் எழுத முடியும். மெமரி தான் என்னது, மெமரி தான் என்னது முக்கியம். மெமரியில 2 இருக்கு, கிரியேட்டிவ் மெமரி, ரோட் மெமரி. ரோட் மெமரினா கிரியேட்டிவ் மெமரினா என்ன? மக்கப்னா என்ன? ஒரு மேட்டரை 4 தடவை 5 தடவை படிச்சுட்டேன்னா அது அப்படியே எழுதிடும். அது மக்கப்.
மெமரி தேவைதான். ஆனா அதே நீ புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்குவேன், நீ லாஜிக்கலா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? லாஜிக்கலா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இன்னைக்கும் யாருன்னா சொல்றீங்களா, சென்டிகிரேட ஃபாரன்ஹீட்டா மாத்தணும், ஃபார்முலா சொல்லுங்க. சென்டிகிரேட் டெம்பரேச்சர் சென்டிகிரேட் இருக்கா, 100 டிகிரி சென்டிகிரேட். ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு? ஃபாரன்ஹீட்ன்றது அது ஒரு யூனிட், சென்டிகிரேட்ன்றது ஒரு யூனிட். 100 டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு ஹவு மச் ஃபாரன்ஹீட்? சொல்லுங்க. அப்பா நீ என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது. என்ன டக்குன்னு கேட்டேன்னு தெரியும், எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி புவர் இன் மெமரி. ஓகே, பட் கான்செப்சுவலி ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். அட் எனி டைம் ஐ கேன் டெல். இப்ப நான் சொல்லவா? எழுதலாமா? ஒரு வேல்யூ மட்டும் பாத்துக்கிறேன். -32/180 equal to C by 100. என்ன சொன்னேன்? F Fahrenheit -32 divided by 180 equal to C by 100 தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம்? C F மாத்தலாம், F C மாத்திடலாம். பாயிண்ட் புரியுதா? ஆனா இந்த ஃபார்முலா நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தேவை. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சரி, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எதுல? என்ன யூனிட்? சென்டிகிரேடா செல்சியஸ்? நான் சென்டிகிரேட் சொல்லி நீங்க செல்சியஸ் சொல்றேன், என்ன ஒண்ணுதான். எங்க காலம் சென்டிகிரேட் தான் படிச்சோம். ஒரு நிமிஷம் வரும்பா. ஒரே ஒரு இதுதான் எத்திக்கு வச்சுக்கலாமா? ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது இதுதான். C by 100 equal to F minus 32 by 180. இப்ப ரெண்டுக்கு ரிலேஷன் என்ன? C equal to F minus 32 by 180 into 100. ஆக்சுவலா நீ என்கிட்ட சிக்கு எஃப்க்கு ரிலேஷன் என்னன்னா நான் இதான் சொல்லியிருக்கணும். ரைட் ஆன்சர். பாயிண்ட் புரியுதா? ஐ டோன்ட் ரிமெம்பர் திஸ். நான் இதை ஞாபகம் வச்சில்ல. நான் எதை ஞாபகம் வச்சிருக்கேன்? இதை ஞாபகம் வச்சிருக்கேன். இதை ஞாபகம் வச்சிருந்ததுனால இதை எழுதுறேன். அதான் கிரியேட்டிவ் மெமரி. அனதர் திங், நான் எந்த காலத்திலயும் இதை படிச்சது 40 வருஷத்துக்கு முன்ன. நான் இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் இப்ப அதான் சொல்ல போறேன். ரைட்டா? பொதுவாகவே தெர்மாமீட்டர் இருக்குல்ல, தெர்மாமீட்டர் கீழே பல்ப் இருக்கும். என்ன அதுல என்ன இருக்கும்? இது மெர்க்யூரி. ரைட்டா? இப்ப நான் உங்களை ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த தெர்மாமீட்டர் எப்படி ஸ்கேல் பண்றாங்கன்னு, கேலிபிரேட் பண்றாங்கன்றது. கேலிபிரேஷன் தெரியுதா? தெர்மாமீட்டர்ல நம்பர் போட்டிருக்காங்களா, அந்த நம்பர் எப்படி போடுறாங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதல்ல நம்பர் போட மாட்டாங்க. இந்த கிளாஸ் டியூப் இருக்குல்ல, அதுக்கு உள்ள ஒரு கேபிலரி டியூப் இருக்கும். அந்த கேபிலரி டியூப்ல தான் என்ன ஏறும்? மெர்க்குரி ஏறும். புரியுதா? அவுட்டர்ல இல்ல, உள்ளுக்குள்ள சின்ன கேபிலரி டியூப்னா நுண்துளை காய் இருக்கும். இந்த மெர்க்குரிய இந்த தெர்மாமீட்டரை கேலிபிரேட் பண்ண முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டு போய் ஐஸ்ல வைப்பாங்க. ஐஸ்ல வச்சா இந்த மெர்க்குரியில ஒரு பாயிண்ட்ல நின்றுடும்.
பாயிண்ட் புரியுதா? இது இருக்கிறத ஐஸ்ல வச்சுட்டா ஐஸ்ல என்ன ஆகும்? முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகி ஐஸ் டெம்பரேச்சர் நின்றுடும். இதை மார்க் பண்ணிப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து ஐஸ் எடுத்துருவாங்க. எடுத்து இதை கொண்டு எதுல வைப்பாங்க? பாய்லிங் வாட்டர்ல வைப்பாங்க. வச்சா சர்ன்னு ஏறும். இந்த அறிவு வந்துச்சா? இதை மார்க் பண்ணிப்பாங்க. இந்த 2 மார்க் தான். இது என்ன டெம்பரேச்சர், அது என்ன டெம்பரேச்சர்? இது 0, இது 100. இப்போ என்ன பண்ணுவாங்க? இதை ஸ்கேல் பண்ணுவாங்க. இந்த நடுவில் இருக்கிறதுல இதை என்ன பண்ணுவாங்க? 100ஆ பிரிப்பாங்க. இதுதான் ஒவ்வொன்றும் டிகிரி. இது சென்டிகிரேட். இப்படின்னு சொல்லி செல்சியஸ் சொன்னார்ல, அந்த சயின்டிஸ்ட் இப்படி சொன்னார். இது ஐஸ் டெம்பரேச்சரு, இது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது சென்டிகிரேட்ல இது 0, இது 100. ரைட்டா? இதே ஃபாரன்ஹீட் இல்ல, ஃபாரன்ஹீட் அது ஒரு ஸ்கேல் இல்லையா? அவரு இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரு இதை 32 சொன்னாரு, இதை 180 சொன்னார். பாயிண்ட் புரியுதா? ஃபாரன்ஹீட்ல ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ? 32. ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? 180. ஏன்னா அவரு அப்படி காலிபிரேட் பண்ணாரு. அவர் கண்டுபிடிப்பு தெர்மோமீட்டர் கண்டுபிடிச்சாரு. அவர் அப்படி ஸ்கேல் பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு? இப்படி பண்ணாரு. அப்ப இது என்னது? இது 32. இது என்னது? இது 180. நான் சொல்ற இதுக்கும் ஃபார்முலாக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரைட்டா? இதுல இது ரெண்டும் ஒரே கேப் தான். இத 100ஆ பிரிச்சாரு, இவர் 180ஆ பிரிச்சாரு. இதுல இருக்க ஒவ்வொரு யூனிட்டும் இதுக்கு நான் ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணும்? இதை நான் 100ஆல வகுக்கணும், இதை 180ஆல வகுக்கணும். இது 0ல ஆரம்பிக்குதுன்றதுனால ஒரு 100ன்னு வச்சிருக்கோம். இது அப்படியே விட்டுட்டோம், -0 போடணும் நான். ஆனா இது 32ல ஆரம்பிக்கிறதுனால -32 போட்டோம். You got the point? Say I understood the concept when I came across a formula. என்கிட்ட நான் ஒரு ஃபார்முலா வரும்போது அந்த ஃபார்முலாவுடைய பேசிஸ் என்ன நான் புரியும் போது I am understanding the formula conceptually. That formula stand in my mind forever. பாயிண்ட் புரியுதா? சாதாரணதான் புரிஞ்சு படிக்கணும். You need to learn the science not through formula. You learn the science through concept. பாயிண்ட் புரியுதா? இது ஒரு உதாரணம். சரி, நான் இது வச்சிடலாம். இப்ப நான் சொல்ல ஒரே பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்? இன்னொன்னு என்ன சொன்ன? மேக் எ டிட்டர்மினேஷன். இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயத்த நான் மனப்பாடம் பண்ணேன்னா நான் புரியாம பண்ண மாட்டேன். புரியறதுக்கு என்ன வழி? வாத்தியாரை கேட்பேன், பேரண்ட்ஸை கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸை கேட்பேன், கூகுள் மாஸ்டர் கேட்பேன், சாட் ஜிபிடி கேட்பேன். எப்படினாலும் புரியாம விட மாட்டேன். ரொம்ப பெரிய விஷயம் இது. இதோட அருமை என்ன தெரியுமா? நீ புரியணும்னு முயற்சி சொன்னால நான் போன ப்ரோக்ராம் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கிறேன். You will develop logical thinking. Why? You will develop critical thinking. Why not? You will develop analytical thinking. Why these two things happen differently? பாயிண்ட் புரியுதா? இந்த 3 திங்கிங் you will get a problem solving ability. இதை வச்சுதான் நாளைக்கு உனக்கு எவனும் வேலையே கொடுப்போம். பாயிண்ட் புரியுதா? இது இன் நட்ஷல். கம்மிங் டு த மெயின் பாயிண்ட். நீ படிக்கும்போது என்ன பண்ற? முதல்ல ஒரு ரீடிங் கொடுக்குற. ஐ எம் டெல்லிங் த ஸ்டடி டெக்னிக். தம்பி புரிஞ்சுக்கோங்க, இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்கிட்ட ஒரு புக் இருக்குது. யாரா புக்கு இருக்கீங்களா? இல்ல, நோ ப்ராப்ளம். நான் என்கிட்ட ஒரு மேட்டர் நான் படிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள்
பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நான் காட்டணும் பாருங்க. மெட்டல்ஸ் இருக்கு, மெட்டல்ல எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எஸ் பிளாக் எலிமெண்ட் தன்மைகள்லாம் என்ன, பி பிளாக் எலிமெண்ட் தன்மைகள்லாம் என்ன நான் படிக்கிறேன், லைன் பை லைன் படிக்கிறேன். எனக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணோம், புரிஞ்சதை வச்சு எழுதிடலாமா மார்க்கு? ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறாங்க, முடியாது. புரியுறதுன்றது எதுனாக்கா டீப்பா உள்ள போறதுக்கு, புரியுற வச்சு நீ எழுத முடியாது. இப்ப நீ என்ன பண்ணணும், நீ பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணும், அதை அப்படியே நீ மண்டையில ஏற்றணும். புக்ல என்ன இருக்குதோ, நான் கேள்வின்னு கேட்டா புக்ல இருக்காமான்னு என்ன பண்ணும், அப்படியே நீ எழுதணும். அப்பதான் மார்க். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, புக்ல இருக்கிறத எழுதணும், புக்ல இருக்கிற மாதிரியே எழுதணும்னு கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்ற பாயிண்ட் புரியலையா? புக்ல இருக்கிறத எழுதணும், புக்ல இருக்கிறத வெர்பாட்டம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் திருக்குறள் கேட்கிறேன், நீ எப்படி எழுதணும், வெர்பாட்டம் எழுதணும். வெர்பாட்டம்னா என்ன, ஒரு லைனுக்கு 4 வார்த்தை எழுதணும், அடுத்த லைன் 3 வார்த்தை தான் எழுதணும். திருக்குறள் அப்படிதான் எழுதணும், அப்பதான் மார்க் தருவாங்க. நான் குரான் ஒரு சூறா ஒண்ணு எழுத சொல்றேன், உன் இஷ்டத்துக்கு எழுதிடுவியா? வெர்பாட்டம் எழுதணும். வெர்பாட்டம்னா என்ன, ஜபர் சேர் கூட மாறக்கூடாது, அப்படியே நீ எழுதணும். பாயிண்ட் புரியுதா? ஆனா நீ சயின்ஸ்ல இப்ப நான் எஸ் பிளாக் பி பிளாக் நான் படிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு எழுதும்போது அதுல இருக்கிறத நான் வெர்பாட்டம் எழுதணும் அவசியம் இல்லை, ஆனா இருக்கிற எல்லாம் எழுதணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெயிட் வெயிட் வெயிட், யூ நோட் இட். நீ ஒரு பேராகிராஃப் படிக்கிற, அந்த ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டேன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நீ முதல்ல படிச்சது எதுக்கு, புரியுறதுக்கு. இப்ப படிக்கிறது எதுக்கு, அத மனசுல வாங்கி நீ ஒரு தாள்ல நீ என்ன பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காண்டி படிக்கும்போது என்ன பண்ணா, கையில ஒரு பென்சில் இருக்கும். As you are reading, you have to underline key words. புரியுங்க? As you are under, இப்ப நான் சொன்னேன், metals elements are classified as metal and non-metals. Metals are hard, underline பண்ணிக்கோ. Metals have high melting point. Metal have, underline பண்ண வேணாம், high melting points. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டெக்ஸ்ட்ல இருக்க மேட்டர்ல அந்த வார்த்தைகளை சைட் வேர்டுன்னு சொல்லுவோம், வெக்காபுலரின்னு சொல்லுவோம், கீவேர்டுன்னு சொல்லுவோம். புரியுதா? சைட் வேணா திஸ் தட் ஹாவ் இதெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் வந்து சைட் வேர்ட்ஸ். வெக்காபுலரிஸ்னாக்கா மெட்டல், மெட்டல்ன்றதுன்னா ஒரு அது ஒரு வெக்காபுலரி, ஆனா அது பரிச்சயமானது. நீ படிச்சுட்டே வர, நம்ம சைட் வேர்டும் இல்ல, ரொட்டீன் வேர்டும் இல்ல, புதுசா ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய வேர்டு. அந்த பாடம் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்குது, அதுதான் கீவேர்டு. So metals are hard. Metals have high melting point. Metals are strong. ஸ்ட்ராங்ன்றது என்னது, காமன் வேர்டு தான். இங்க ஸ்ட்ராங்ன்றது எதை குறிக்குது, மெட்டலுடைய தன்மை குறிக்குது. மெட்டல்ஸ் ஆர் டக்டைல், malleable. நீ மெட்டல் என்ன பண்ணலாம், நீ நல்லா அடிச்சு கம்பியாவும் ஆக்கலாம், அதை தகடாவும் நீட்டலாம். சொன்னா மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். இதுல என்னென்ன கீவேர்டு, கண்டக்டரு, டக்டைலு, மேலியம் டக்டைல். இத நீ வந்து டெக்ஸ்ட் புக்ல பாக்குறப்ப எத்தனை லைன் போகும்னு நினைக்கிற, 6 லைன் போகும். அந்த 6 லைன் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். நீ படிக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும். நீ என்ன பண்றனா, படிக்கிறப்ப கீவேர்ட என்ன பண்ற, அண்டர்லைன் பண்ணிடுற. கீ பாயிண்ட்ஸ்
கீ பாயிண்ட்ஸ் என்னன்னாக்கா கான்செப்ட்ல தான் பாயிண்ட்ஸ் வரும். இப்ப நான் சொன்னது ப்ராப்பர்ட்டி, இது வந்து மெமரி பேஸ்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் லா. பாய்ஸ் லா படிக்கிறேன். நீ பாய்ஸ் லா படிச்சனாக்கா என்ன சொல்றேன்னாக்கா, ஃபார் ஏ கேஸ், ஒரு கேஸ் இருக்கு at a constant temperature. என்னது? at a constant temperature and mass. If pressure is increased, volume decreases. இதுதான் ஸ்டேட்மெண்ட். புரியலையா? ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸுடைய குறிப்பிட்ட வெயிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல நீ டெம்பரேச்சர் அதிகம் பண்ணாக்கா வால்யூம் குறையும். போர்டு வேணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ ஒரு 2 minutes ஆகும். இப்ப முதல்ல சொன்ன தெரியுமா, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்ட். செகண்ட் லா சொன்னல, அது கான்செப்ட். பாயிண்ட் புரியுதாப்பா? ஒரு டெக்ஸ்ட் மேட்டர்ல எதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ், அதெல்லாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுட்டு மெமரி பண்ணிடணும். ரைட்டா? புரியணும், மெமரி பண்ணணும். நான் லா சொல்றேன். லான்றது கான்செப்ட். என்ன பண்ணா என்ன ஆகும், இங்க யோசிக்கணும். அந்த ரிலேஷன் இருக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட். இதை பண்ணா இது ஆகுது. பாயிண்ட் புரியுதா? இதை புரிஞ்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 மேட்டர் சொல்லியிருக்கேன். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நீ படிச்சுட்ட, கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிட்ட, அடுத்து நீ என்ன பண்ணுவ? வேற என்ன பண்றீங்க வழக்கத்துல? இதெல்லாம் பண்றது உண்டா? கீவேர்ட்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? மனப்பாடம் பண்ணுவேன். மனப்பாடமும் பண்ணுங்க. கூடவே என்ன பண்ணுனா, இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ டெய்லி செஞ்சாலும் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். என்னது? ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன். வெரி வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன்லாம் இதான் செஞ்சிருக்காங்க. நீ படிச்சவன யூ ஹேவ் டு டேக் ஏ நோட் மேக்கிங். என்னது? நோட் மேக்கிங். என்னைக்கு நீ படிக்க உட்கார்ந்தாலும், நான் இன்னைக்கு செய்யறேன் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஏன் தெரியுமா, நான் படிக்கலாம் கிளாஸ் எடுக்கிறேன். நான் நீட்டு போய் நான் நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும்னாக்கா இன்னைக்கு உட்கார்ந்து நான் படிச்சுக்கணும். எங்க வீட்டுல இன்னைக்குன்னு கேட்பாங்க, நீ இவ்வளவு காலமா கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீ இவ்வளவு நேரம் பொறுப்பா பண்றீங்க கேட்பாங்க. ஏன்னா சிலது லேசா இருக்கும், சிலது வந்து ரொம்ப டஃப்பானதா இருக்கும், டிக்கியா இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போனாதான் எனக்கு அங்க வேகமா பண்ண முடியும். நான் அங்க போய் நின்று யோசிச்சுட்டு இருப்பேன். பாயிண்ட் புரியுதா? இப்ப நான் என்ன பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன் உனக்கு? நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? ஒரு டெக்ஸ்ட் மேட்டரை எப்படி படிக்க, ஸ்டடி டெக்னிக். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் மேட்டரா இருக்கும், கான்செப்சுவல் மேட்டரா இருக்கும். எதுவா இருந்தாலும் நீ படித்த பிறகு யூ ஹேவ் டு மேக் ஏ நோட். ரைட்டா? இப்ப நான் உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னேன்? நானு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் சொன்னேன்ல, போர்ட்ஸ். அழிக்கிறதுக்கு ஏதாவது துணி இருக்கா? பேப்பர் கூட ஓகே. துணி இருக்கு.
என்ன எழுதியிருக்கேன்? இதுதான் கீ பாயிண்ட். ஹார்டு, ஸ்ட்ராங்கு, மெல்டிங் பாயிண்ட் எப்படி எழுதியிருக்கேன்? ஃபுல்லா எழுதுனா எழுதணும். எம்ஓ பாயிண்ட். வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், நீ என்ன படிச்சாலும் டேக் நோட் மேக்கிங். இந்த நோட் மேக்கிங் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்க. பொதுவாக நீ எழுதுறது நீட்டா இருக்கணும். இது வந்து பாயிண்ட் என்னது? வெரி ரஃப். இது நீட்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் ஸ்கிரிபிள். என்னடா இது மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறியா? பொதுவாக எழுதுனா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ நீ மண்டையில இருக்கிறத பேப்பர்ல போடணும், அதுதான் கண்டிஷனு. மண்டையில இருக்கிறத பேப்பர்ல போடணும், அதுதான் கண்டிஷனு. நீட்டா இருக்கணும். ரஃப், ஸ்கிரிபிள், ஃபுல் சென்டென்ஸ் தேவையில்லை. ஒன்லி கீ பாயிண்ட்ஸ். ஒன்லி கீ பாயிண்ட்ஸ். ஏன்னா யூஸ் அப்ரிவேஷன்ஸ், நாட் ஃபுல் வேர்டு, ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. புரியுதா? இது யூ able to understand what to make. நான் I show you the samples. நான் நிறைய கொண்டு வரேன், நிறைய தரேன், நீங்க பாருங்க எப்படின்றது. இப்ப நான் என்ன சொன்னேன்? பாய்ஸ்ல சொன்னேன். பாய்ஸ்ல எத்தனை லைன் போச்சு? நான் ரெண்டாவது நான் ஸ்டேட் பண்ணட்டுமா? ஃபார் a given gas at a constant temperature and mass, if pressure is increased, volume will decrease. இது நான் எழுதுனா 2 லைன் 3 லைன் போகுமா? இதை நான் புரிஞ்சுக்கிட்டேனா I take it as a notes in single line, ஒரே லைன். அதே நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் புரியும். இந்த நோட்ஸ் மேக்கிறது இன்னொருத்தன் பார்த்தா அவனுக்கு புரியாது. புரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த நோட்ஸ் மேக்கிங் யாருக்கு ஹெல்ப் பண்ண போது? உனக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. பாயிண்ட் புரியுதா? இப்ப பாய்ஸ்லாம் என்னன்னா at constant temperature and mass. இதை டி எழுதுக்கு நான் மாசம் போட்டேன், எம்முன்னு கூட பண்ணலாம். எம்ஏ சட்டம் போட்டுட்டு நீ எதை இன்க்ரீஸ் பண்ண எதை குறையுது? இங்க பாரு. இஃப் பி வி என்ன பண்ணிருக்கேன்? இது யாருக்கு புரியும்? இது நீ எழுதுன, நீ இப்படி எழுதுன உனக்கு புரியும். பாயிண்ட் புரியுதா? This is what is notes making. You put it in your own way with simple letters so that you can understand. It's called notes making. I show you the samples now. Okay? Student periodic property test எழுதுனாங்களா? பாத்தீங்களா? அந்த periodic propertyக்கான நோட்ஸ் இது. ஓகே, இது இந்த டிஸ்டிலேஷன் பியூரிஃபிகேஷன் டெக்னிக். டிஸ்டிலேஷன் இருக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு. இது பாருங்க, சும்மா பாருங்க. இப்போ கண்டக்டர் இருக்கு, கண்டக்டர், நான் கண்டக்டர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சும்மா பாருங்க. கவனி, இது வரைக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. நான் ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுக்குறேன்டா, இது ஒண்ணு புரியணும்னு அவசியம் இல்லை. எப்படி புல்லட் பாயிண்ட்ல போட்டிருக்காங்க, இப்ப இந்த மாதிரி நான் பாய்ஸ் எல்லாம் காட்டினேன்ல, அந்த மாதிரி விஷயத்த நான் எப்படி போட்டிருக்கேன், அது மட்டும்தான். இது பெரிய பெஞ்ச். இது யாருது தெரியுமா? இது எல்லாம் இதெல்லாம் யாருடையதுன்னு தெரியுமா? என்னுடையது. நாளைக்கு நான் கிளாஸுக்கு போறேன்னாக்கா டெக்ஸ்ட் ஏ டு பி ஏ டு செட், அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் லைன் வரைக்கும் நான் என்ன பண்ணிடுவேன்? ஒன்ன மாதிரியும் நான் படிப்பேன். புரியுதா? இது பெரிய பெஞ்சு பாருங்க. புரியுதா? எல்லாமே எப்படி இருக்குது? கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ரைட்டா? எப்படி எழுதிருக்கேன் பாருங்க.
வெறும் இது பெரிய ஒரு 2 லைன்ல இருக்கும். நான் P1 plus P2 P0 ஒன்றும் புரியாது, பிரச்சனை இல்லை. இது வந்து P1 is greater than P0 இருக்கும். நான் சிம்பிள் போட்டிருக்கேன். சென்டென்ஸ்ல வரும்போது என்ன இருக்கும்? P1 is greater than P0 இருக்கும்னா ஜஸ்ட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, இல்ல ரியாக்ஷனா இருக்கு. சோ இது நல்ல எக்ஸாம்பிள். இது நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க இத பாரு, ஆக்சுவலா இந்த ஸ்டடி டெக்னிக் இருக்குல்ல, இது வந்து we can do it as a workshop. எப்படி நான் உன்னை புக்கோட வர வச்சிடலாம். என்னது, ஒவ்வொருத்தரும் புக் கொண்டு வரணும். ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு ஒன்றை வந்து படிக்க சொல்லிட்டு, நீ ஏற்கனவே படிச்சது படிக்க சொல்லிட்டு ஒன்னையே நோட் மேக்கிங் சொல்லி ஐ கேன் செக் இட். ஈவன் தட் கேன் பி டன், இட் வில் டேக் லாங் டைம். ஓகே, சொல்ற பாயிண்ட் புரியுதா? இப்போ வந்து மேக் இட் எ பாயிண்ட். என்னன்னா, இன்னும் பண்ணுவீங்களா? பண்ணீங்கன்னா பெரிய லைடு. என்னன்னா, எப்ப படிக்க உட்கார்ந்தாலும் ஒரு நோட் புக் இருக்கணும், பேனா இருக்கணும். நீ ½ an hour படிச்சாலும் நீ எஞ்சிக்கிறதுக்கு முன்ன என்ன படிச்சா அது நோட் மேக்கிங் ஆகிடும். will you do it? ரைட்டா? சரி, இப்படி பண்றது வந்து அட்வான்டேஜ் என்ன? இது பண்ணா இதோட பிரயோஜனம் என்ன? மறக்காது. அப்புறம் எஸ், ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். சூப்பர். வேற எப்ப கேட்டாலும் சொல்லலாம். சூப்பர். ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒரு பேப்பர் கூட ஏதாச்சும் ஒண்ணு. இப்போ இந்த நான் புல்லட் எஸ் பிளாக்னு போட்டு 3, 6, 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ரைட்டா? என்ன பண்ணிருக்கேன்? 7 பாயிண்ட். முதல்ல இது வந்து ஆக்சுவலா டெக்ஸ்ட் புக்ல, என்சிஆர்டி புக்ல அரை பக்கத்துக்கு இருக்கும். என்னது? அரை பக்கத்துக்கு இருக்கும். நான் முதல் தடவை படிக்கும் போது இட் டேக்ஸ் லாங் டைம். என்னது? முதல் தடவை படிக்கும் போது டேக்ஸ் லாங் டைம். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு ரீடிங் கொடுப்பேன், 2வது வருவேன், மெதுவா படிப்பேன், புரிஞ்சிடும், புரியுதான்னு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் புரியுறது ஃபோக்கஸ். 3வது தடவை வருவேன், நிதானமா படிப்பேன், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் முடிவுக்கு வருவேன். இந்த பேராகிராஃப்ல 7 மெசேஜ் இருக்கு. பாயிண்ட் புரியுதா? இந்த பேராகிராஃப்ல எத்தனை கீ பாயிண்ட்ஸ் இருக்கு? கீ பாயிண்ட்ஸ் 7 விஷயத்தை இந்த பேராகிராஃப் சொல்லுது, முடிவுக்கு வந்துடும். அந்த 7 விஷயத்த நான் 2வது நான் படிக்கும்போது என்ன பண்றேன்? மனப்பாடம் பண்றேன். ஃபைனலா அந்த 7 விஷயத்தை கீ பாயிண்டா இதுல போட்டுறேன். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த பேராகிராஃப் ஃபுல்லா வெர்பாட்டம் எழுதி பார்ப்பாங்க. பாயிண்ட் புரியுதா? அந்த பேராகிராஃப் இருக்குல்லடா, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எழுதி பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். ரொம்ப பண்ணலாம், அது பண்ணாலும் இதை விட சிறந்தது. நம்ம அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. சோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என்னத்தம் ஆகும் அப்படின்னா, இத நான் இந்த பேராகிராஃப ஃபர்ஸ்ட் தடவை நோட் மேக்கிங் பண்ற வரைக்கும் தான் நான் என்ன பண்றேன்? ஐ எம் டேக்கிங் லாங் டைம். இப்போ நீட் மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோ. உங்க எக்ஸாம் எல்லாம் விடுங்க. உங்க எக்ஸாம் வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு நாள், அப்படிதானே? என்னடா ஹையர் செகண்டரி, நீங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் பயாலஜி ஒரு நாள் எழுதுவான், பிசிக்ஸ் ஒரு நாள் எழுதுவான், கெமிஸ்ட்ரி ஒரு நாள் எழுதுவான். நீட்டுக்கு எப்படி? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சேர்த்து என்னது? ஒரே நாள். அவருக்கு சண்டே அன்னைக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோ. அவர் ரிவிஷன் வந்து டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணலாம்னு அவர் பிளான் பண்றாரு. ஃப்ரைடே அன்னைக்கு அவர் 2 நாள் நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண கூட கஷ்டம். அந்த மாதிரி ஃபைனல் ஃபேஸ்ல நீ ஒவ்வொரு லைனும் படிக்க முடியுமா? அப்ப என்னது? ½ பேஜ்
14 லைன் என்கிட்ட 7 பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட் நான் பார்த்தேன்னா 14 லைன் நான் படிச்சதுக்கு ஈக்குவல். பாயிண்ட் புரியுதா? இந்த 14 லைனை படிக்கிற வேலையை நான் உருப்படியா என்னைக்கோ பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த 7 பாயிண்ட் நான் பார்த்தாலே எனக்கு 14 பாயிண்ட் மண்டையில ஓடிடும். அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய டாட்டர் அல்ஹம்துலில்லாஹ் she is pulmonologist, MBBS and MD in pulmonology. Okay, she was good in studies right from the அவளுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? இன்னைக்கும் she did the PG NEET very well. PG NEET, MD க்கு NEET she did very well. Alhamdulillah she got MD in NIMS இதுல ஹைதராபாத்ல படிச்சா, பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன். அவ எப்பவும் இந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் ஈவன் ஃபார் என்னது நான் எதுக்கு சொல்றேன், நானு MD ப்ரிப்பரேஷனுக்கு கூட பெரிய பெரிய புக்கு, எவ்வளவு பெரிய புக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துருவோம். அந்த நோட்ஸ் எடுத்தது என்னது, நோட்ஸ் எடுத்த நோட்ஸ் அத்தனை இருக்கும். பாயிண்ட் புரியுதா? நீ ஃபுல் புக்கெல்லாம் இது இருக்கு. இது இதோட அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க படிக்கிற புக்கெல்லாம் இவ்வளவுதான். என்னது, குட்டி குட்டி புக்கு தான். நீ ஹையர் ஸ்டடிஸ் வர இல்ல, காலேஜ் லெவல்ல போகும்போது புக்கெல்லாம் பார்த்திருக்கியா? இவ்வளவு பெரிய புக்கு இருக்கும். அப்ப நீ படிக்கக்கூடிய வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகும். உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு புக் கிடையாது. இதுல காலேஜ் லெவல்ல ஒரே புக்லாம் கிடையாது. உன சிலபஸ் கொடுத்துனா நீ எந்த புக்குனா படிக்கலாம். ஒரே சாப்டருக்கு மோர் தென் 1 புக் நீ என்ன பண்ணணும், படிக்கணும். அப்ப என்ன, ஒரு புக்ல படிப்ப, இன்னொரு புக் போறப்ப அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்படி ரெண்டுத்தையும் நீ கிளப் பண்ணுவ? நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, படிக்கும் போது இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுவோம், ஒரு புக்கு படிச்சுடுவோம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டாபிக் அப்புறமா ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த டாபிக் போவேன். அடுத்த புக்கு படிக்கிறப்ப அங்க கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட கீழே பின்னால சேர்த்துப்பேன். பாயிண்ட் புரியுதா? ஸோ திஸ் இஸ் எ வெரி வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக் சொல்லிட்டேன். இதுல எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன்? 2 மேட்டர் சொல்லியிருக்கேன். ஒன்னு என்ன சொன்னேன், எக்ஸாம் பத்தி ஒண்ணு பேசணும். இப்ப என்ன பேசணும், ஸ்டடி டெக்னிக் பத்தி பேசணும். இப்போ ஒரு புதுசா நானே பண்ணதுதான். என்னுடைய காலத்துல வேற எதுனா இருக்கா? என் காலத்துல நான் பண்ணதுதான். இப்போ ரொம்ப பரவலா இது யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? நீங்க ஸ்கூல்ல போய் அங்க ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு எஃபெக்டிவா ஒரு 8 மணி நேரம் இருக்கீங்க, 7 மணி நேரம் இருக்கீங்க. டிராவல் பண்ணி போறீங்க, பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறீங்க. பாயிண்ட் புரிஞ்சுதா? அந்த போய் அங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றது how it is really helpful to you. நீங்க யோசிக்க சொல்ற பாயிண்ட் புரியுதா? என்னடா நீ போற, உனக்கு ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்க, அது ரியல்லி எந்த அளவுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பேர் என்னத்தமா பண்ணுவாங்க, 2 பிரிச்சுடுவாங்க. என்ன, நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ரொம்ப பேர் 2ஆ பிரிச்சுடுவாங்க. என்ன பிரிச்சுடுவாங்கன்னா, அதாவது இவங்க டீச்சர் நடத்தும் போது நம்ம அப்படியே உள்வாங்கிக்குவோம். நீ எந்த அளவுக்கு நீ டீச்சர் நடத்துறத கவனிக்கணும்னாக்கா, நீ கிளாஸை விட்டு வெளியே வந்தா உங்ககிட்ட என்னப்பா நடத்தினா கேட்டா நீ திருப்பி சொல்லணும். புரியலையா? அந்த அளவுக்கு நீ கவனிக்கிறியா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி பாடமே நடத்துறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீ எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கணும்? டீச்சர் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்களா, அவங்க என்ன மெயின் பாயிண்ட் சொன்னாங்க, அது அவங்க யூஸ் பண்ணதுல என்ன கீவேர்ட்ஸ், என்ன கீ பாயிண்ட்ஸ்ன்றத நீ
அப்பவே நீ சொல்லணும். சொல்ல முடியுமா? இல்ல ரியலி நான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? கவனிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? அடுத்த பாயிண்ட். இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? என்னது? நோட்ஸ் மேக்கிங். கிளாஸ்ல டீச்சர் எடுக்கிறாங்களா? 1 மணி நேரம் பேசுறாங்களா? அவங்க எதெல்லாம் போர்ட்ல எழுதுறாங்க? அவங்க பேசுறதெல்லாம் எழுதிறாங்களா? எதெல்லாம் எழுதுவாங்க? அகைன் என்னது? ஏன்னா என்ன மாதிரிதான் அவங்களும் பண்ணுவாங்க. என்னது, நாளைக்கு கிளாஸ்ல உட்காந்து அக்கறையா படிச்சுட்டு இப்ப நான் இவ்வளவு வேலை பண்ணிருக்கேன். இப்ப இங்க நான் என்னதான் எழுதணும் அதான் போர்ட்ல வரும். அதை நீங்க என்ன பண்ண, சின்சியரா காப்பி பண்றீங்களா? சின்சியரா எப்படி காப்பி பண்றீங்க? 2 விதம் இருக்கு காப்பி பண்றதுல. என்னன்னா, இப்படி பார்ப்பாங்க எழுதுவாங்க. இது என்னது பேரு? அடிச்சான் காப்பி. அதோட சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி எழுதக்கூடாது. பாயிண்ட் புரியுதா? நீ எப்படி எழுதணும்னா, டீச்சர் நடத்தும் போதே என்ன பண்ணும், நீ அது எனக்கு மெமரிஸ் ஆயிடணும், நான் அப்படியே உள்வாங்கிடணும், நான் படிக்கிற வேலையை நான் இங்கேயே முடிச்சிடணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல கவனிக்கும். ரொம்ப பேர் எப்படி தம்மா நினைப்பாங்க, உங்களை சொல்ல நல்ல பசங்க நீங்க. ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டீச்சர் நடத்துறாங்களா, நான் வீட்டுல போய் படிச்சுப்பேன், புக்ல இருக்கதான் நடத்துறாங்க, நான் வீட்டுல போய் படிச்சாலும் அதானே இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் போவாங்க. வீட்டுல போய் அன்னைக்கும் படிக்க மாட்டாங்க. என்னைக்குதான் எடுப்பாங்க எக்ஸாம்ன்றது. பாடம் நடத்துனதுக்கு ஏன்னா ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வரும். அட்லீஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிச்சா கூட பெரிய விஷயம். அப்பவும் கேப் தான். பாயிண்ட் புரியுதா? அப்படி இருக்கவே கூடாது. 2 விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு என்னன்னா, பெஸ்ட் நம்பர் 1, very seriously you are attending to it. Very seriously attending. By attending the class, you should make you to study the lesson easily. ஒரு லெசனை நீ படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா, நீ கிளாஸ் அட்டென்ட் பண்றதை கொண்டு லெசன் படிக்கிறது என்ன ஆகணும், பெனிஃபிட் ஆகும்னா டைம் கம்மி ஆகணும். நம்பர் 1 பாயிண்ட் புரியுதா? நீ மேக் எ டிட்டர்மினேஷன். ஒரு தீர்க்கமான முடிவு அந்த டிட்டர்மினேஷன் இல்லாம சாதிக்கவே முடியாது. என்னன்னைக்கு என்னென்ன பாடம் ஸ்கூல்ல நடக்குதோ அன்னைக்கே படிச்சாகணும். அல்லது இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கு, அடுத்த மேத்ஸ் கிளாஸ் நாளைக்கு இருக்கா, நாளைக்கு தான் வரும். சம்டைம் என்ன ஒரு சப்ஜெக்ட் தொடர்ந்து கூட இருக்காது. அந்த கிளாஸ் அடுத்தது வரும்போது அவங்க அடுத்த டாபிக் போயிடுவாங்க. அந்த டாபிக் முன்னாடி அடுத்த டாபிக்க படிச்சே ஆகணும் அப்படின்னு யூ ஷுட் டிட்டர்மைன். பாயிண்ட் புரியுதா? ஏற்கனவே நீ என்ன பண்ணிருந்த, கிளாஸ் நடக்கும்போது மேடம் படிச்சுட்டு என்ன மாதிரி அவங்க கீ பாயிண்ட்ல போர்ட்ல எழுதிருப்பாங்க. அதெல்லாம் நீ கிளாஸ்ல நீ காப்பி பண்ணிருப்ப. அது நீ படிக்கும்போது வேணா பாத்துக்கோ. நீ ஒரு தடவை நீ படிச்சுட்டனா, யூ மேக் யுவர் ஓன் நோட்ஸ் as I told by yourself, that only will stand. பாயிண்ட் புரியுதா? உனக்கு தேவை ஒரு பக்கத்தோட கீ பாயிண்ட்ஸ். ஏற்கனவே டீச்சர் தான் போர்ட்ல கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன். நான் எனக்கு இன்னொரு நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். நோ, யூ டூ இட் அகைன் ஃபார் யுவர் செல்ஃப். தட் வில் ஸ்ட்ரெங்தன். அன்னைக்கு படிப்பீங்களா? ரைட்டா? உங்க ஸ்டெப் இன்னும் முன்ன வரட்டுமா? ஏன்னா ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபார்வர்டா வரட்டுமா? அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நான் ஹையர் ஸ்டடீஸ்ல தான் ஃபாலோ பண்ணேன். என்னது, நீங்க இப்பவே பண்ணலாம். என்ன அப்படின்னா, என்ன நடத்த போறாங்களோ அதை படிச்சுட்டு கிளாஸ் போவாங்க. ஸ்டெப் அஹெட். புரியலையா? இல்லப்பா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் தான் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதா? திங்கக்கிழமை என்ன பாடம் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு.
சாட்டர்டே சண்டே லீவ்ல இருக்க, என்ன பாடம் நடத்த போறாங்களோ ஒரு ப்ரீ ரீடிங் கொடுங்க, நிச்சயமா அவங்களுக்கு புரியும். என்னத புரியாமலாம் இருக்காது, எல்லாமே புரியாமலாம் இருக்காது. நிச்சயமா உனக்கு 60% புரியலாம், 70% புரியலாம், 30% புரியலாம். புரிஞ்ச வரைக்கும் லாபம். அப்படி ரீடிங் விடுறப்ப அந்த லெசனுடைய தன்மை உனக்கு தெரியும். இந்த லெசன் என்னாலே சமாளிக்க முடியுமா, எனக்கு புரியாத விஷயம் இவ்வளவு இருக்குதா, டீச்சர் நடத்தினாதான் புரியுமான்றதுனாச்சும் புரியும் உனக்கு. சொல்ற பாயிண்ட் புரியுதா? சோ சூப்பர்னா பாடம் நடத்துறதுக்கு முன்னையே புரிகிறது. ரைட்டா? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இதுதான் ஃபாரின்ல நடக்கிறது. அட்வான்ஸ் கண்ட்ரி எல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? பாடமே நடக்காது, பாடமே நடத்த மாட்டாங்க, நம்மள மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க. கிளிப்புல பாடலாம் கிடையவே கிடையாது, கிளிப்புல பாடலாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அது இதுக்கு கனெக்டட். ஆக்சுவலா நீட் கோச்சிங், நான் ஐ எம் இன்வால்வ் இன் நீட் கோச்சிங். மக்காப்பள்ளியில நீட் கோச்சிங் வி வர் கிவிங், எங்க டீம் தான் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ரிசல்ட். அதை படிச்ச நிறைய பேர் வந்து இப்போ டாக்டரா இருக்காங்க. அப்போ பண்ணும்போது மக்காப்பள்ளியில வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு மாணவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். அதுல ரஹ்மானி 30 ஒரு ப்ராஜெக்ட். இப்ப கூட இந்த கூகுள்ல போய் ரஹ்மானி 30 போட்டா தெரியும். 30 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க, 30 பேரையும் அப்படியே நீட்டுக்கு தயார் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபத்தூர் ரஹ்மானி நினைக்கிறேன், ஒரு அவரு தான் அதனுடைய சேர்மன். அவருடைய சன்னு வந்து மக்காப்பள்ளிக்கு வந்து அவங்க எப்படி நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க, 30 பேர் எடுத்தா 30 பேரையும் தேத்திடுறாங்க. என்ன டெக்னிக்னு அவர் சொன்னாரு, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன தெரியுமா? ஆனா அது ரெசிடென்ஷியல் கோச்சிங். இவன் சொன்னான்ல பியர் லேர்னிங், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம இது, அது அமேசிங். 30 பேரையும் தேத்துறாங்க. என்னது பண்றாங்க? பாடம் நடத்த மாட்டாங்க. என்னது, இப்போ ஒரு லெசன் ஆரம்பிக்க போகுது, அந்த லெசனை என்ன பண்ண மாட்டாங்க, டீச்சர் பண்ண மாட்டாங்க. பசங்க எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, பசங்க ஃபுல்லா படிக்கணும். ரெசிடென்ஷியல். அவனுக்கு புரியாது, மற்றவனுக்கு கேட்கணும். இவனுக்கு புரிஞ்சிருக்க இவனுக்கு புரியாது, இவனுக்கு புரியுறது அவன் சொல்லுவான், அவனுக்கு புரியுது இவனுக்கு சொல்லுவான். ஃபுல் பிரெயின் ஸ்டார்மிங் ஓடும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சிலதை போடுவான், அவனா போடுறது தெரியும், போடாததை விட்டுருவான். எல்லாம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடும், அவங்க பாடெல்லாம் படிச்சு என்ன ஆயிடும், மணிக்கணக்கில் படிச்சுக்குவானுங்க. ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, என்னது இதெல்லாம் முடியாதது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் லோ லெவல் கொஸ்டின், இதெல்லாம் ஹை லெவல் கொஸ்டின். அப்பதான் வாதியாரே வருவார். என்னது, அப்பதான் வாதியாரே வந்து அது அங்கிருந்து தான் தொடங்குவார். என்னது, அங்கிருந்து தான் தொடங்குவார். புரியுதா? சோ அப்படி இதேதான் வந்து ஃபாரின்ல. ஃபாரின்லாம் நம்மள மாதிரிலாம் கிளாஸ் கிடையாது. பையன் ஃபுல்லா படிச்சிடுவான். கிளாஸ்ல வந்து ஒன்லி டிஸ்கஷன். என்னது, டிஸ்கஷன் தான் நடக்கும். இப்போ சமீபத்துல சவிதா யூனிவர்சிட்டி எங்கேயோ போயிடுச்சு. சவிதா யூனிவர்சிட்டி பேப்பர்ல இப்ப நியூஸ் வந்தது. சவிதா யூனிவர்சிட்டில என்னன்னா அட்டெண்டன்ஸே கிடையாது. என்னது, நாட் அட்டெண்டன்ஸ் நாட் கம்பல்சரி. நீ தேவைன்னா நீ கிளாஸுக்கு வா, ஏன்னா நீ வந்துதான் அவனெல்லாம் கட்டாயம் கிடையாது. அவனுக்கு என்ன தேவை, நீ எக்ஸாம் ஒழுங்காதுன்னா நீ உனக்கு மார்க், அவ்வளவுதான். அதே மாதிரி they can choose their own teacher. அவங்க ஒரே நேரத்துல வந்து 2 பேட்ச் இருக்கும், ஒரே பாடம் வந்து 3 இடத்துல நடக்கும். எந்த டீச்சர் எங்க எடுப்பாங்கன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஹையர் லெவல் தானே, யூனிவர்சிட்டி லெவல்ல ஒரு வந்து ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு டாபிக், கெமிஸ்ட்ரி 3 பேட்ச் இருக்கும். 3 பேட்ச்ல 3 டீச்சர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுப்பாரு. யூ கேன் சூஸ் யுவர் டீச்சர், எந்த லெவல்ல போயிடுச்சு பாரு. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி கிடையாது. நீ நினைச்சனா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், நீ நினைக்கிற டீச்சர் கிட்ட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ கன்வென்ஷனல் வே ஆஃப் டீச்சிங் வந்து எங்கேயோ மாறி போச்சு. பாயிண்ட் புரியுது? அதனால என்ன, சூப்பர் லெவல் என்ன, நீ நடத்துக்கு முன்னாடி கூட படிச்சுட்டு போகலாம். ஸோ
நீ சாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ வழி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் எல்லா லெவலும் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாம என்ன பேசணுமோ அதை வந்து நீங்க நடைமுறை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் யூ ஷுட் கம் அப் வெரி வெல் இன் ஸ்டடீஸ். அதுக்கு நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஏதாவது டவுட்னா கேட்கலாம். நான் ஆக்சுவலா 1.5 hour தான் பிளான் பண்ணேன். ஐ ஹவ் டேக்கன் ஃபார் 2 hours போயிடுச்சு. ஏதாவது டவுட்னா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். டவுட்டே இல்லைன்னா